ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கீர்த்தி சுரேஷ் அப்புறம் சமந்தா இந்த நடிகைகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்ட் இதை பத்தி பார்க்கலாம். 6 மாச குழந்தையா இருக்கட்டும் இல்ல 60 வயசு ஆன்ட்டியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அது வந்து ஒரு அழகான ஒன்று தான் நம்ம சொல்லலாம். நம்ம அப்பா அம்மா கிட்டயோ இல்ல ஹஸ்பண்ட் கிட்டயோ குழந்தைங்கள்ட்டயோ சொல்ல முடியாத சில ரகசியங்கள் சில விஷயங்கள்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ட வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்பவே அழகான ஒண்ணு. இந்த சமந்தா அவங்களுடைய பெஸ்டான ஃப்ரெண்டு கீர்த்தி சுரேஷ் பத்தி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கீர்த்தி சுரேஷ் 15 வருஷமா லவ் பண்ண அவங்களுடைய ஃப்ரெண்டை தான் இப்ப ரீசெண்டா 2024ல கோவால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வந்து ஒரு பிராமண மலையாள குடும்பத்தை சேர்ந்தவங்க கீர்த்தி சுரேஷ். அவங்க அம்மா மேகனா அவங்களும் வந்து நடிகை தான், அவங்களுடைய பாட்டி கூட நடிகை தான் சொல்லலாம். அவங்க ஆண்டனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்டின் நபரை தான் அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கோவாவுல இவங்களுடைய திருமணம் பிரம்மாண்டமா நடந்தது. அதுல பிராமண முறைப்படியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதே மாதிரி கிறிஸ்தவ முறைப்படியும் அவங்களுடைய திருமணம் நடந்தது. இப்ப என்ன சொல்றாங்க சமந்தா அப்படின்னா, கீர்த்தி சுரேஷ் வந்து ரொம்பவே ஜாலியா ரொம்பவே என்டர்டெயின்மெண்டான கேர்ள். அவங்க கூட இருந்தாங்கன்னா டைம் போறதே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து பேசுவாங்க. யாரையாவது கலாய்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வித்தின் 3 செகண்ட்ஸ் ஆர் 4 செகண்ட்ஸ்குள்ள அவங்கள டேமேஜ் பண்ணிடுவாங்க. ரொம்பவே ஜாலியா கலகலப்பா இருக்கும் அவங்க இருக்கிற இடம். அவங்கள சுத்தி எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். சிரிச்சுக்கிட்டே ஒரு பிபி பேஷண்டா இருந்தா கூட கீர்த்தி சுரேஷ் கூட இருந்தாங்கன்னா சிரிச்சு சிரிச்சு அவங்களுடைய பிபியே கம்மியாயிடும். அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப டாக்கட்டிவ். ஆனா இந்த சரக்கு அடிக்கிற பழக்கம்லாம் வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு கிடையாது. இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒண்ணுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க நிறைய நடிகைகள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மது போதைக்கு வந்து அடிமையாகி அதனால ஃபீல்ட் அவுட் ஆகியிருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த சரக்கு இதெல்லாம் அடிக்க மாட்டாங்களாம். ஆனா என்ன ஒண்ணுன்னா, நைட்டு நீங்க 2 மணிக்கு நீங்க அவங்கள எழுப்புனா கூட, அப்ப கூட வந்து பேசி தனியா வைப் பண்ணிக்கிட்டு, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அவங்க பேசுறது போரே அடிக்காது. நம்ம ரொம்ப ரசிப்போம் அவங்கள. அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ரசிச்சு தான் அத கேட்டுட்டு இருப்போம். நமக்கு போரிங்காவே தெரியாது. செம்மையான ஜாலியான கேர்ள் அவங்க. எனக்கு ரொம்ப புடிச்ச ஃப்ரெண்ட். நான் டைவர்ஸ் ஆகி ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது, எனக்கு அவங்க தான் வந்து என்ன ஹீல் பண்ணாங்க. அவங்களுடைய பேச்சு, அவங்க கூட இருந்த டைம் தான் எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அப்படின்ற மாரி சமந்தா சொல்லியிருக்கிறாங்க. இத பத்தி உங்களுடைய கமெண்ட் என்னன்றத எங்களுக்கு சொல்லுங்க. தேங்க் யூ.